எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் டிஷ் இது உங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பக்காவான ரெசிபியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடிக்கிற கல்லை எடுத்திருக்கேன். இதில் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதோட சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா இடிச்சுக்கணும். ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப குறையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இடிச்சுக்கணும். இப்போ இடித்ததை சாதத்தில் நல்லா பிணைஞ்சிக்கிறேன். சாதம் நல்லா வெறையாக இருக்கணும். ஸோ அதனால் சாதம் ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிங்கன்னா இந்த அளவு வெறையாக இருக்கும்போது நம்ம பிணையும் போது குழையாமல் இருக்கும் ரைஸு. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சப்புறம் சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாளிச்சா போதும். அடுத்தது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அடுத்தது நீட்ட வாக்கில் நறுக்குன வெங்காயம். இதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது மிக்ஸ் பண்ண ரைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூட்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரைஸை நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்ட பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியான ரெசிபியில் பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.